ஹாய் மக்களே, குட் மார்னிங், வணக்கம். வாங்க, ரொம்ப நாளாச்சு வீடியோ. ஸ்டாண்ட் வச்சு எடுத்து அதனால் டிக்கர்ஸ் நம்ம அப்பனுக்கு வச்சதை எடுத்து சூடு பண்ணி இப்போ நான் கையல் பிரசாதத்தை எடுத்து நம்ம சாப்பிட்டாதான் நமக்கு வந்து இல்லை எப்பவுமே டிக்கர்ஸில் என்ன போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கலாங்க. அதாவது இதில் ஒரு 10 வகை பொருள், அதிமதுலேருந்து, இஞ்சிலிருந்து, க்ரீன் டீலேருந்து, க்ரீன் இலையிலேருந்து, ஜீரகம், இஞ்சி எல்லாம் மொத்தம் ஒரு 11 வகை வருதுங்க. அதெல்லாம் ஒரு லிஸ்ட்டு காட்டுறேன். அது நான் போட்டது தீந்துருச்சு. நமக்கு ஒருத்தர் தனக்கான்னு சொல்லிட்டு தெரிஞ்சவங்க இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து எனக்கு போட்டு கொடுத்தாங்க. அவங்க வீட்டானே வச்சுருக்குறாங்க. க்ரீன் டீ செடி வந்து அந்த இலை வந்து வீட்டானே வச்சுருக்குறாங்க. அதனால அவங்க எடுத்து காய போட்டு அவர் நிறையா பொருளெல்லாம் இப்போ மாதிரி கொய்யத்தலை, இது பப்பாளி இலை, இது எல்லாமே போட்டு நெவல்லே காய வச்சு பொடி பண்ணி அதை எனக்கு கொடுத்துருவாங்க. அவங்க ஒரு பாக்கெட் எடுத்துக்குவாங்க, எனக்கு ஒரு பாக்கெட் கொடுப்பாங்க. அவங்க பொண்ணுங்களுக்கு அவங்களுக்கெல்லாம் அந்த மாதிரி எனக்கும் கொடுத்துருவாங்க. அதில் வந்து நான் வந்து டீ வந்து கொஞ்சோண்டு டீ தூள் மிக்ஸ் பண்ணி வச்சுக்குவேன். ஏலக்காய் எல்லாமே போட்டுருவாங்க அவங்க. மிக்ஸ் பண்ணி வச்சு நான் வந்து செம்பருத்தி பூ நம்ம அது காய போட்டு எடுத்து வச்சுருப்பேன். செம்பருத்தி பூ போட்டு கொதிக்க வச்சது கூட வந்து நான் வரமல்லி தூள் போட்டு வச்சுருக்கிறேன் இல்லைங்களா, வரமல்லி தூளும் போட்டு நல்லா டிக்கர்ஸ் எல்லாம் கொதிக்க விட்டு கொஞ்சம் இஞ்சி தட்டி போட்டுக்குவேன். பச்சை இஞ்சியும் அவங்களும் போட்டிருப்பாங்க, நானும் போட்டுக்குவேன். இதை நான் ரெடி பண்ணி அவங்களுக்கு கொடுத்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் அவங்க எக்ஸ்ட்ரா வந்து அவங்க வீட்டில் க்ரீன் டீ இருக்கிறதுனால, அந்த இலை இருக்கிறதுனால அது கட் பண்ணி போட்டு கொய்யா எல்லாம் இதெல்லாம் போட்டு செஞ்சிடுறாங்க, நமக்கும் கொடுத்துருவாங்க. சரிங்க, கத்திரிக்காய் வந்து ரொம்ப நேரம் விட்டால் அது ஒரு மாதிரியாக கருத்து போயிடும். நம்ம வேலையை வந்து பார்த்துக்கலாம். இன்றைக்கு வந்து இது நம்ம செடியில் எப்போவுமே நம்ம செடியிலேயே இருக்குதுன்னு சொல்கிறேன் இல்லைங்களா, தண்டு கீரை 2 இலையை மட்டும் 2 கீரை பெருசாக வளர்ந்துருந்துச்சு. அதை மட்டும் கட் பண்ணி அதில் இருக்கிற கீரையெல்லாம் பாருங்கள், ஃபுல்லாக இந்த செவப்பு தண்டு கீரையிலேருந்து எல்லாமே தண்டு கீரை. கத்திரிக்காய் ஒரு 7 கத்திரிக்காயை கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இது நம்ம செடியில் விட்ட தக்காளிங்க, அதுவும் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். 7 கத்திரிக்காய் கட் பண்ணி தண்ணியில் போட்டு கழுவி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இதுக்கு தேவையாக இருக்கிறது சின்ன வெங்காயம், பூண்டு ஒரு 10-11 பூண்டு. தண்ணி வந்து காஞ்சிட்டு இருக்குங்க. நம்ம சிம்பிளாக செய்யணும். சீக்கிரமாக இந்த கீரை கத்திரிக்காய் வணங்குறதுக்குள்ளே நமக்கு வந்து செய்கிறதுக்கு நான் எடுத்த மெத்தேடு மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கா, அவங்க அதை வீடியோ பார்த்துருந்தா அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சிருக்கங்க. மேக்ஸிமம் வந்து நம்ம வீடியோவே யாரும் எல்லாம் அதான் பாவம் விவசாய மக்கள் சொல்கிற மாதிரி தான், ஆடல் பாடல் அதுக்குன்னு நம்ம மேக்கப் பண்ணிவிட்டு போட்டு குதிச்சுட்டு இருக்க முடியாது, ஆடிட்டு இருக்க முடியாது, பேச முடியாது. நேச்சுரலாக இருக்கிறத தான் பாருங்கள். பியூட்டிஷனாக இருந்து கூட எல்லாமே இப்போ வந்து ஃபுல்லாக முடி வந்து நிறையா, அதாவது எங்கள் வீட்டில் யாருக்குமே வந்து முடி, அப்பாவுக்கு கூட வந்து ரொம்ப வருஷமும் முடி கருப்பாகவே இருந்ததுங்க. அதே மாதிரி தான் அம்மாவுக்கும் இன்னுமே, எனக்கு பாருங்கள் ஃபுல்லாக வந்து நரைச்சிருச்சு. அம்மாவுக்கு வந்து இன்னுமே கருப்பு முடி அவ்வளோ அழகாக இருக்கும். ஏன்னா நம்ம வந்து நிறையா சிந்தனை தோல்விகள் இந்த மாதிரி ஓடிட்டு இருக்கிறதுனால அப்போ வந்து நம்ம கலரிங் பண்ணோம். இப்போ இதுக்கு செமினாருக்கெல்லாம் போகணுன்னா சும்மா லைட்டாக அப்போ தான் வந்து லிப்ஸ்டிக் அடிச்சு, அப்போ கூட அடிக்க மாட்டேங்க நான் லிப்ஸ்டிக். சும்மா லைட்டாக வந்து டார்க் பிங்க் இருக்கு இல்லைங்களா, அதாவது நமக்கு என் லிப்ஸ் கலர் பார்த்து நான் லைட்டாக போட்டு தான் போவேன். ஃபவுண்டேஷன் மட்டும்தான், அதையும் எங்கள் கம்பெனி வெஸ்டேஜ் நிர்வாகத்தில் இருக்கிற அதோட ஃபவுண்டேஷன் மட்டும்தான் கொஞ்சோண்டு போட்டு போவேன். மற்றபடியெல்லாம் ஸ்டைல் அதெல்லாம் எப்பயும் இல்லைங்க, சுடி மட்டும் போட்டு போவேன். மற்றபடியெல்லாம் வேறு எந்த இதுவுமே நான் செய்ய மாட்டேன், எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்கெல்லாம். அப்போ வந்து லைட்டாக கலரிங் வந்து ப்ரௌன் கலர் கொடுத்துட்டு இருக்கும்போது
அது அப்படியே வந்து டோட்டலாகவே ஒரு காலத்தில் மற்றவங்க எல்லாருமே வந்து ஐயோ எனக்கும் வந்து ஏஜ் டிஃப்ரென்ஸை காட்டிடுமா அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டு வெள்ளை முடி ஆகணும் அது ஆகணும்னு தேனும் நெய்யும் தலையில் ஊற்றி மறைச்சிட்டு கிடந்தாங்க. சீக்கிரமாக எனக்கு வெள்ளையாகணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. என்னோடய தோற்றங்கள் அந்த மாதிரி. அதுக்கு நம்ம என்ன செய்ய முடியும்? இன்னைக்கு வந்து இத்தலுண்டு மக்கள் இத்தலுண்டு எந்த இடத்துலையாவது இமேஜ் பார்த்துக்கலாம். அதுக்கு எல்லாமே டோட்டலாக இன்றைக்கி எனக்காவது நான் ஒரிஜினலாக விட்டு இவ்வளோ இருக்குது. மற்றவங்களுக்கு வந்து சுத்தமாகவே அப்படியே நம்ம சொல்லுவோங்கள பண்ணப்பூ மாதிரி அழகாக இருக்குது. அஜித் சார் வந்து அஜித்து இவர் நம்ம சேதுபதி விஜய் சேதுபதி விஜய்க்கு இவங்களுக்கெல்லாம் விட்டப்பா டை அடிக்காம விட்டேன். அந்த அளவுக்கு விஜய்க்கு இருக்கும் முடி கம்மி தான், கருப்பு இது வெள்ளை. விஜய் சேதுபதி சார் இவங்களுக்கு எல்லாருக்குமே பார்த்தீங்களான்னா ரொம்ப ரொம்ப வெள்ளை முடியாக இருக்கும். அவங்களும் அப்படியே விட்டுருப்பாங்க நேச்சுரல். பெரிய பெரிய ஃபங்க்ஷன் பார்த்தீங்களா நேச்சுரலாக போவாங்க. ஏதோ ஒருத்தர் கட்டாயப்படுத்தி இது பண்ணுறதுல தான் ஒரு இடத்துல இந்த மாதிரி டை வந்து கலரிங் பண்ணுவோம். அந்த மாதிரி அப்படி போயிடுச்சு. அதெல்லாம் பண்ணுறது இல்லைங்க. எப்பயும் போல் எப்படி இருக்கிறோம்ல அதே இதில் தான் எடுத்துகிட்டு இருக்க மீடியா. என்னென்ன எதனால் வந்து ஃபேஸ் காட்டி எடுக்கிறதுலன்னா ஃபுல்லாக வேர்வு வந்து நமக்கு வந்து ரொம்ப வேர் கொட்டிகிட்டே இருக்குதுப்பா. அப்போ பார்க்குறதுக்கு நமக்கே ஒரு மாதிரியாக இருக்கும். இந்த வேர்வை துடைக்கிறது ஒரு மாதிரி. அதனால தான் நான் ஃபேஸ் காட்டாமல் எடுத்துகிட்டு இருக்கிறது. இன்னைக்கு வாங்க ஏதோ பேசிட்டு கிடக்கணும் தேவையில்ல. அது மட்டும் தான். அதெல்லாம் தண்ணி காஞ்சிடுச்சு. திக்கர்ஸ் நல்லா சூடு பரும்பு பொங்க தான் இருக்குது. நம்ம என்னோட திருப்தி என்னோட சந்தோஷம். ஏன்னா 2 நாள் என்ன கூட நம்ம எல்லாமே மிளகுத்தூள்லேருந்து மற்ற எல்லாமே நம்ம கைப்படியாக செஞ்சு பார்த்து எல்லாம் அரைக்கிறதுனால என்னோட நேச்சுரல் இப்படி தாங்க. யார் இப்படி சொன்னால் என்ன? நம்ம சும்மா ஒரு கொஞ்சோண்டுங்க இல்லை தான் கொஞ்சோண்டு நம்ம பொடி பண்ணி வச்சோம் இல்லைங்களா பருப்பு. எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஏன்னா ஒரே கால் இந்த இதில் வந்து பவுல் வந்து சின்ன பவுல் வந்து 1/4 பவுல் கூட இல்லை. இந்த பருப்பை இதில் போட்டுக்கலாம். கொஞ்சோண்டு அவசியமாக பருப்பு இந்த புளியோதரை இதெல்லாம் பண்ணுறவங்க நல்லெண்ணோட விளக்கெண்ணெய் கொஞ்சம் சேர்த்து செய்யலாம். ஏன்னா இன்றைக்கி வந்து வெயில் காலத்துக்கு அந்த அளவுக்கு எல்லாருமே ஜென்ஸுங்களாகட்டும் லேடிஸுங்களாகட்டும் எல்லாருமே வெயிலில் போயிட்டு இன்றைக்கி ஏதோ ஒரு வேலை செஞ்சுட்டு ஓடிட்டே இருக்காங்க இல்லைங்களா? அதனால நம்ம வந்து மேக்சிமம் நமக்கு முடிஞ்ச நம்ம உடம்பை நம்ம பார்த்துக்கிறதாங்க பெட்ரு. அதில் அந்த பருப்பு போட்டோம்னா விளக்கெண்ணெய் ஊற்றிட்டோம்ல தண்ணியெல்லாம் நல்லா சூடாக தாங்க ரொம்ப நேரம் ஆக்கிருக்கு. கொஞ்சோண்டு ஒரு 1/4 ஸ்பூனு மஞ்சள்தூள். அவ்வளோதான். இந்த பூண்டு 10 பல் பூண்டுக்கு மேலே இருக்க பூண்டு சின்ன வெங்காயம் இது எல்லாமே கத்திரிக்காய் இந்த தக்காளி அவங்க இருக்கட்டுங்க. கீரை வந்து நம்ம தண்ணியில் போட்டு அலசிக்கலாங்க. வெங்காயம் பூண்டெல்லாம் ஏற்கனவே தண்ணியில் போட்டு நான் அலசி தாங்க எடுத்து வச்சுருக்கிறேன். சாப்பாட்டுக்கு தாங்க. ஸோ
கொடுமண்ணு பழுமொழி சொல்லுவாங்க. சரியான வெயிலுங்க. 9 மணி வந்துடுச்சுனாவே நம்ம வீட்டு வெளியே மொட்டை மாடியில் நிற்க முடியாதுங்க. அவ்வளோ வெயில் நான் சேர்த்து மண் இருந்து எதுவும் இல்லைங்க. தண்ணியை நம்ம வந்து அரிசி கலவர தண்ணி, சாப்பாடு தண்ணி, இது கீரை மேலே ஊற்றணும். வேரில் தான் எல்லாமே, மண்ணில் தான். ஒரு நாள் நல்லா இந்த நம்ம அரிசி கலவர தண்ணி, சாப்பாடு இதெல்லாம் போட்டோம்னா ஒரு 2 நாளைக்கு தண்ணி வந்து கம்மியாக ஊற்றுவேன். ஏன்னா அது அந்த சத்து வந்து மண்ணோட ஊறணும் இல்லைங்களா. நேற்று நம்ம இந்த முடக்கத்தங்கீரையும் இதுவும் நைட்டு பொடி பண்ண பாருங்கள். இன்னமே வந்து பொடி பண்ணி கொஞ்சம் நேரம் ஆற வச்சு எடுத்து கவரில் கட்டி வச்சுட்டேங்க. ஏன்னா நம்ம வந்து இலை இருக்குது வர்றதுனால அப்பப்போ ரசம் வச்சு நம்ம எப்பயோ ஒரு டைமு தான் ரசம் வைப்போங்க. கழுவி வச்சிடலாம். இவங்க கொஞ்சம் கொதிச்சு வரட்டும். கொதிச்சுட்டு இருக்கு பாருங்க. இப்போ நம்ம கீரையும் போட்டுடலாங்க. அதாவது ஒரு 20-30 வருஷத்துக்கு முன்னையெல்லாம் நம்ம குழந்தைய இருக்கும்போதோ ஒரு ஈக்குவல் வயசில் இருக்கும்போது நம்ம காட்டு சைடில் நம்ம தோட்டத்தில், அதாவது கத்திரி நாற்று இடத்துலையோ கடலக்கொட்டை போட்டிருக்க வேர்க்கடல் போட்டிருக்கிற செடியிலையும் வந்து எல்லாத்துலேயுமே இருக்கும். பறிச்சுட்டு வந்து இப்படி தான் வெங்காயம், பூண்டு எல்லாமே, பச்சை மிளகாய், இதெல்லாம் பருப்பெல்லாம் போட்டு போய் கீரை போய் பறிச்சுட்டு வந்து அப்படியே அழைச்சி போட்டு 7 மணிக்கெல்லாம் சாப்பிட்டு படுத்துருவாங்க. களியாக ஏதோ ஒன்று சாப்பாடு ஏதோ ஒன்று செஞ்சு கடைஞ்சி சாப்பிடுவோம். 4 மணிக்கு சேவல் கூப்பிடும்போது எந்திரிச்சிடுவாங்க. அப்போ ஆரம்பிக்கிறவங்க தான் அந்த மாதிரி ஒரு கருப்பட்டோம்னா நம்ம ஒரு காலகட்டத்தில் சாப்பிடணும். கல்வப்பும் போட்டுடலாம். புளிச்சிக்கீரை தான் கத்திரிக்காய் போட்டு கடையத்தை பார்த்துருக்குறேங்க்கா. நீங்கள் என்ன அதாவது வந்து இந்த கீரைலையும் போட்டு கடைஞ்சிருக்கிறீங்கன்னு நினைக்கலாம். அதில் மட்டும்தான் போட்டு கடையணும்னு அவசியம் இல்லைங்க. நேற்று கவரில் கட்டி அப்படியே வச்சுட்டேன் நைட்டு. இதாங்க தூதுவளையும் முடக்கத்தங்கீரையும் நம்ம நேற்று ஜீரகம், மிளகு இதெல்லாம் போட்டோம் இல்லைங்களா. மல்லித்தூள், மல்லித்தூள், மிளகாய் இதெல்லாம் பையனுக்கு கொடுத்து விடுறதுக்கோசரம். ஏன்னா அவங்களுக்கு தான் இதெல்லாம் அங்கே கிடைக்காது. அதனால் கட்டிட்டேன். வாங்க பருத்தி கஷ்டம் குடிக்கலாம், பிஸ்கட் சாப்பிட்லாம். அப்பனுக்கு வச்சது இந்த மஞ்சள் போட்டு நம்ம கடையில் வாங்கிறது சக்தி மசால் தூளுன்றோம் இல்லைங்களா. இதை வந்து கிருஷ்ணா அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கு, கிருஷ்ணா மஞ்சத்தூள்னு சொல்லிட்டு. இந்த மஞ்சத்தூள் வந்து சிவப்பாக வருது இல்லைங்க, போட்டால் அதே மஞ்சள் கலர்லேயே இருக்குது. ஆனால் நம்ம வந்து சக்தி மசால் வாங்கி போடுறோம் இல்லைங்களா, அது வந்து நம்ம ஆரத்தி மஞ்சள் குங்குமம் போட்டு ஆரத்தி கரைக்கிறோம் இல்லைங்களா. ஒரு தக்காளி, பெரிய தக்காளி ஒன்று போட்டுக்கலாங்க. புளி நம்ம ஆப்ஷன் இப்போ போடுறதும் போடாதோம். ஏன்னா மாங்காய் இருக்குது, கட் பண்ணி போடலாமான்னு சொல்லிட்டு யோசனை பண்ணேன். கொடுத்தது இதை கட் பண்ணி பாதி போட்டுடலாமான்னு தான் நினச்சேன். மாங்காய் போட்டு கடைஞ்சி சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு
இல்லை, அதை வந்து தனியாக அவ்வளோ வேஸ்ட் பண்ணக்கூடாது. மாங்காய் வந்து நாளைக்கு வேறு ஏதாவது செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தக்காளி ஏற்கனவே உங்களுக்கு போட்டிருக்காரு, நம்ம செடியில் விட்டது. இது கடையில் கத்தி வாங்கிட்டுங்க. அதாவது இதே மாதிரி தான் பெரிய கத்தி 80 ரூபான்னு சொல்லிட்டு வாங்கிட்டேன். அது கொஞ்சம் எப்படின்னா, இப்போ மாங்காய் இந்த மாதிரி கொஞ்சம் புளிப்பு தன்மை காய் நம்ம நறுக்கும் போது கொஞ்சம் அந்த தன்மை நம்ம சார்பாக இருக்கிறது கொஞ்சம் மாற்றியாக வாங்கியிருக்கிற கத்தி 80 ரூபாய். இது யூஸ் பண்ணுவோம். நம்ம வந்து ஞாயிற்றுக்கிழமை இந்த வடகம் கொஞ்சம் சாதம் மீதி ஆச்சு, அதில் போட்டு தனியாக எடுத்து வச்சுருக்கேன். அந்த வடகம் அன்னைக்கு போட்டோம் பாருங்கள். இப்போ ஞாயிற்றுக்கிழமை அது செமையாக இருந்து அது தனியாக கட்டி வச்சுட்டுங்க ஒரு கவரில் போட்டு. அவ்வளோதான். இது கடைஞ்சி நம்ம ஃபஸ்ட்டில் தாளிப்பொடகம் போடணும். இந்த வெங்காயம் கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு இந்த வெங்காயத்தையும் போட்டு அப்புறமா தாளிப்பொடகம் கொஞ்சம் போட்டு பெருங்காயம் போட்டு தாளிச்சு இறக்கிடலாங்க. இது கடையிறதுக்கு தான். கொஞ்சம் இந்த தண்ணி பருப்பு வெந்துருச்சிங்க, தண்ணி சுண்டனதுக்கப்புறம் கடைஞ்சி பண்ணிக்கலாம். இது வந்து எங்களுக்கு இப்போ சாப்பாட்டுக்கு தாங்க நான் இதை செஞ்சேன். எனக்கு சாப்பாடு வந்து நேற்றும் வந்து நான் சமைக்கலைன்னா சாப்பாடு வைக்கல, அவ்வளோ. இட்லி ஊற்றி இட்லியை எடுத்துகிட்டு போயிட்டேன். ஒரு 3 இட்லி மத்தியானத்துக்கு புளிச்சிக்கிறேன் எடுத்துகிட்டு போயிட்டேன். அதில் கொஞ்சம் தயிர் போட்டு சாப்பிட்டேன். ஏன்னா இப்போ தயிர்னு சொல்லிட்டு தான் அந்த அளவுக்கு நமக்கு ஒரு இந்த வெயிலுக்கு ஏதாவது சில்லுன்னு குடிக்கணும் அப்படின்ற மாதிரி வருது. அதனால தாங்க. வாங்க பார்க்கலாம். பருப்பு எல்லாமே கொஞ்சம் இருக்கிற இடம் தெரில. இந்த கொஞ்சோண்டு பாசிப்பருப்போட அவ்வளோ சீக்கிரமாக இவங்க, ஏன்னா நம்ம பருப்பு உடச்சிருந்தால அவ்வளோ இதை. இப்போ நம்ம கொஞ்சம் இந்த தண்ணி கீரைலையும் தண்ணி இருக்கும், நமக்கு கத்திரிக்காயிலையும் இருக்கு இல்லைங்களா லைட்டாக. அதெல்லாம் அவங்கள மட்டும் ரொம்ப நைஸாக நம்ம கடை போட்டுக்கலைங்க. மிளகாய் போடலன்னு நினைக்காதீங்க, தாளிக்கும் போது வரமிளகாய் போட்டுக்கலாம். நம்ம செடியிலே இருக்குங்க. இந்த வெயிலுக்கு பச்சை மிளகாய் நானும் வேண்டாம்னு சொல்லியிருக்கா.
ஏன்னா ரொம்ப இது நம்ம தொக்கு மாதிரி தான் செய்ய போகிறோம், ரொம்ப நைஸாக கிடைக்கக்கூடாது. அதனால தான் நம்ம மத்தல் வச்சு மத்தியானத்துக்கும் கொஞ்சம் தயிர், கத்திரிக்காய் கீரை வந்து இது கிடச்சிலுங்க. ஏன்னா அப்போ தான் வந்து நமக்கு இந்த பிசைந்து சாப்பிடும்போது கீரை கடைஞ்சி ஊற்றி சாப்பிட்றதுக்கும் நம்ம பிசைந்து சாப்பிட்றதுக்கும் நிறைய வித்தியாசம். சூடாக இருக்குது. நம்ம கடைஞ்சது இல்லைங்களா, பருப்பு கடைஞ்சது வந்து சூடாக இருக்குது. கீரையும் பருப்பும் போட்டு தொக்கு மாதிரி கடைஞ்சி எடுத்துட்டோம். போட்டு தாளிச்சிக்கலாம். நல்லெண்ணெய் தாங்க விடுறேன். நல்லெண்ணெய் விட்டு நம்ம வீட்டு மொட்டை மாடி தோட்டத்தில் நம்ம எதை வச்சா நமக்கு என்ன ஈஸியாக இருக்குன்றதுனால தாங்க நான் இதெல்லாம் செஞ்சுக்கிறேன். கருவேப்பிலை நம்ம செடியில் விட்டது இதை எடுத்து அது பொடி பண்ணும்போது கூட கம்மியாக தானே போட்டேன், தீந்துடுச்சுன்னு சொல்லிட்டு இதை நேற்று பறித்து தண்ணியில் போட்டு அப்படியே காயத்துக்கு ஒரு தட்டில் போட்டு வச்சுட்டு இப்போ நம்ம நான் தாளிக்கு உடம்புலேயே நம்ம எல்லாமே போட்டுருக்குறோங்க. அதனால தான் நான் கடுகு உளுத்தம் போட்டு தனியாக இருக்குது. ஒரு 3 வரமிளகாய் கிள்ளி போட்டு இந்த வெயிலுக்கு எல்லாருமே கொஞ்சம் காரம் பார்த்து நம்ம சாப்பிடணும் இல்லைங்களா. அதனால தான் நான் பச்சை மிளகா கூட இந்த செடியில் இருக்குது விட்டேன். நான் அது பறிக்கல. காரம் உப்பு எல்லாமே கம்மி தாங்க. ஏதோ ஒரு டைமில் தான் கம்மியாக சாப்பிடும்போது தான் அவனுங்களுக்கோசரம் நான் காரம் இது வச்சதான். தாளிப்படவும் போட்டுக்கலாம். ஏன்னா இது வந்து நமக்கு இப்போ காலையில் மத்தியானம் நைட் கால் பண்ணிடுவோம். ஒரு நாள் நம்ம பருப்பு தனியாக கத்திரிக்காய் தனியாக போட்டு கீரை பொரியல் பண்ணாலையும் அது மீதியாகிடுங்க.
இல்லை கத்திரிக்காயும் பருப்பும் போட்டு சாம்பார் வச்சுட்டு கீரை பொரியல் பண்ணாலே மிதிக்கும், கீரை கடைஞ்சாலே மீதியாக போட்டாங்க. இது ரெண்டுமே சேர்ந்து கொஞ்சோண்டு பருப்பு போட்டு செஞ்சு சாப்பிட்டு, அதே பருப்பு இல்லாமல் கடைஞ்சி சாப்பிட்டு பாருங்க, இன்னும் சூப்பராக இருக்கும். ஏன்னா நான் அந்த பருப்பு வந்து எவ்வளோ சீக்கிரம் நமக்கு வேலையை வந்து ஈஸியாக பண்ணுது அப்படின்றதுக்கோசரம் தான், டைமு அடுப்பு நமக்கு தீ கம்மியாகுது, எவ்வளோ சீக்கிரம் ஆகுதுன்றதுக்கோசரம் தாங்க நான் வந்து பருப்பை வந்து நல்லா கழுவி காய போட்டு அதை நம்ம மிக்சிலேயே போட்டு நான் உடச்சி வச்சுருக்கிறேன். சாம்பார் பொடி வந்து நம்ம தான் 5 கிலோ பருப்புக்கு 5 கிலோ பருப்பு, இப்போ நான் வந்து அன்றைக்கி காட்டினது வந்து உங்களுக்கு 1 கிலோ பருப்புக்கு தான் வந்து அளவு சொல்லியிருப்பேன், இல்லை 1/4 கிலோவோ என்னவோ சொல்லியிருப்பேன். ஆனால் 1/4 கிலோ அதிகம் தான். காரமாக சாப்பிட்றவங்களுக்கு புளிக்குழம்பு வச்சு சாப்பிட்றாங்க இல்லையா காரமாக, அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு அது கரெக்டாக இருக்கும். காரம் கம்மியாக சாப்பிட்றவங்களுக்கு 100 மிளகாத்தூள் போட்டாலே போதும். இந்த சாம்பார் பொடி 1 கிலோ பருப்பு அவ்வளோ சூப்பராக இருக்குது குழம்பு. நாங்கள் வந்து நிறைய வாட்டி அதையே மக்கள் வந்து புரிஞ்சு அந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டாங்களான்னா சூப்பராக இருக்குன்னு அதுக்கு தாங்க சொல்லிட்டு இருக்கேன். ஏன்னா டைம் நம்ம எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப கம்மியான டைம் ஆகுது. அது இல்லாமல் கொஞ்சம் பெருங்காயம் போட்டுக்கலாம். நம்ம கடைஞ்சி வச்சுருக்கிறத எடுத்து ஊற்றிக்கலாம். இதை ஊற்றி அப்படியே மூடிடும். அந்த அந்த நம்ம பெருங்காயம் போடுறதும் அந்த தாளிப்படகம் போடுறதும் சூப்பராக இருக்கும் வாசம். அது மறுபடியும் அதை நம்ம சாப்பிடும்போது தான் அது கூட இது தெரியும். அந்தளவுக்கு கம்மன்னு இருக்கும். தேங்காய் வந்து கொப்பரை தேங்காய் மாதிரி அடித்தா இதை மிக்சியில் போட்டு அடித்து இப்படி நம்ம இது பண்ணால் கூட ரொம்ப இதாகும். மிக்சியில் போட்டு அடித்து எடுத்து வச்சுக்குவேன் பவுட்ரு பண்ணி. நம்ம எதாவது தேவைப்படும்போது குழம்புக்கோ எதுக்கோ நான் யூஸ் பண்ணிக்குவேன். ஏன்னா பாருங்கள் ஃபுல்லாக எண்ணெய் தான் இருக்குது, இதில் தண்ணி பதம் வந்து கொஞ்சோண்டு தான் இருக்குது. அழகாக இருக்கும். இது வந்து நம்ம பொரியலுக்கு நம்ம சும்மாவே மென்று சாப்பிட்டு போகலாம். இந்த அல்சர் பிரச்சனை இருக்கிறவங்க இந்த மாதிரி ஊர்வம்பை மென்னுட்டுக்கிறதுக்கு இந்த தேங்காயை போட்டு மென்னா கூட அவங்க உடம்பு அது வந்து புண்ணும் சரியாகும். அந்த மாதிரி சொல்லிட்டுருக்கிறேன். நீங்களும் இந்த மாதிரி இங்கே பாருங்களேன். நான் எதுக்கு வந்து இப்போ பாருங்கள் வேர்த்து படியுது பார்த்தீங்களா. குழம்பை இறக்கி வச்சுட்டு இந்த அப்பளத்தை போட்டு பொரிச்சு எடுத்து